ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும்போது ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து ஃப்ளாட் நெகட்டிவ் போச்சு, ஃப்ளாட் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நிஃப்டி 50 100 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவ்ல இருந்து, அதே மாதிரி சென்செக்ஸும் 200 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவ்ல இருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 70 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது, 25,088 பாயிண்ட்ஸ். சென்செக்ஸ் 82,002 பாயிண்ட்ஸில் இருக்குது. நிஃப்டி பேங்க் வந்து நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு இன்னைக்கு ஓப்பனிங்ல இருந்து. 51,181 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு. நிஃப்டி ஐடி இன்னைக்கு 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் பாசிட்டிவ் போச்சு. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த விப்ரோ, அடுத்தது வந்து டெல், அந்த டீல் பேஸ் பண்ணி இன்னைக்கு அதுவும் மேலே போச்சு. மோரலாட் இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும்போது ஃப்ளாட்டாக இருந்தது, இப்போ வந்து பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல தான் இருக்கு, எக்ஸப்ட் பேங்க் நிஃப்டி. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விப்ரோவில் வந்து அப்டேட். விப்ரோ பார்த்தீங்கன்னா டெல் கம்பெனி கூட, டெல் டெக்னாலஜிஸ் கூட இருந்த கொலாபரேஷனும் என்ன எக்ஸ்பேண்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு டெல் ஏஐ ஃபேக்டரியை வந்து இன்டிகிரேட் பண்ணுறதுக்கு வேண்டியும், ஸோ இந்த ஏஐ டெக்னாலஜியை வந்து அக்ராஸ் கிளவுடு, டேட்டா சென்டர், எட்ஜ் என்விரான்மெண்ட் இந்த செக்மெண்ட்டில் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு வேண்டி இவங்களோட ஆல்ரெடி இருந்த கொலாபரேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விப்ரோவும் இவங்க டெல் டெக்னாலஜிஸும். இந்த நியூஸ் வச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விப்ரோ வந்து 3.5% மேலே பாசிட்டிவ்ல இருக்குது, 538 ரூபா வரைக்கும் போச்சு, இப்போ 536 ரூபாவில் இருக்குது. இன்ஃபோசிஸும் இன்னைக்கு 2.5% மேலே போயிருக்கு, 1944 ரூபாவில் அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. மோரலாட் இன்னைக்கு ஐடி கம்பெனிஸ் பாசிட்டிவ்ல தான் இருக்குது. விப்ரோ மார்க்கெட்டில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எல்டிஐ மைண்ட்ரி இந்த ஷேரும் இன்னைக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸில் தான் இருக்குது. 6,198 ரூபா வரைக்கும் போனது, இப்போ 6,135 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு மட்டுமே 6% பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஏற்றிருந்தாங்க. ஸோ இதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேக்ஸ் நோட்டீஸ் கிடச்சிருந்து, 378 கோடி ஒருத்துள்ள டேக்ஸ் நோட்டீஸ் வந்து கிடச்சிருந்துச்சு. ஸோ அதை வந்து கர்நாடகா ஹைகோர்ட் வந்து இப்போ இடைக்கால தடை விதிச்சு அதை வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அந்த டேக்ஸ் நோட்டீஸை. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் அப்டேட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸுக்கும் இவங்களுக்கு அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க. 6,200 வரைக்கும் அந்த ஷேர் போகும் அப்படின்னு சொல்லி அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க. ரெடியூஸ் ரேட்டிங்லேருந்து பை ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. மோரலாட் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்டிஐ மைண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோட்டக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் வந்து சில அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சில ஸ்டாக்ஸ் வந்து ஓவர் வேல்யூடாக இருக்குது. அதாவது இந்த டாடா பவர், கொச்சின் ஷிப்யார்டு, பெல்லுனா பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட், என்டிபிசி, பவர் கிரிட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே ரேலியாக இருக்குது. ப்ளஸ் வந்து ஓவர் வேல்யூட் ஸ்டாக் இருக்கிறதுனால இதில் 66% வரைக்கும் ஒரு டவுன் சைடு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டாக்ல. அவங்க கொடுத்துருக்க அப்டேட் படி பார்த்தீங்கன்னா டாடா பவர் வந்து 300 ரூபா வரைக்கும் இறங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பவர் கிரிட் வந்து 265 ரூபா வரைக்கும் இறங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்டிபிசி வந்து 290 ரூபா வரைக்கும் இறங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ஹெச்பிசி 95 ருபீஸ் வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் வரும்னு சொல்கிறாங்க. ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி வந்து 733 ரூபா இருக்குது, இப்போ 312 ரூபா வரைக்கும் இறங்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் இவங்க சொல்லியிருக்கிறது அப்படி எக்ஸாக்டாக நடக்க வாய்ப்பு இல்லை. இவங்க சொல்லியிருக்க அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஓவர் வேல்யூடு தான் நானும் அக்செப்ட் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு இதெல்லாம் அவங்க சொல்கிற மாதிரி அந்த ரேஞ்ச் அளவுக்கு வந்து இறங்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மோரலாட் இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கோட்டக் ஈக்விட்டிஸ் கொடுத்த அப்டேட். ஆனால் அவங்க சொல்கிறதுல இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டடும் 300 ரூபாவில் இருக்கிறது 34% டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதுவும் 200 ரூபா வரும்னு சொல்கிறாங்க. மோரலாட் இது வந்து கோட்டக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் டாடா மோட்டர்ஸில் வந்து அப்டேட்டு. டாடா மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த பேட்டரி கம்பெனி ஆக்டிலியன் பவர் சிஸ்டம், அவங்கள்ட்ட வந்து இப்போ அவங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு பேட்டரி வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஆட்டோகாம் சிஸ்டத்துட்டு வந்து வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ சைனீஸ் கம்பெனிட்டு வந்து வாங்குறாங்க. ஸோ இந்த சைனீஸ் கம்பெனிட்டு வந்து வாங்குற பேட்டரி வந்து அவங்களோட இவி கார், எனி மேனுஃபேக்சர் பண்ணுற இவி காரில் வந்து இந்த ஃபியூச்சர் பேட்டரி வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆக்டிலியன் பவர் சிஸ்டத்துலேருந்து வாங்கின பேட்டரி வந்து கர்வ் இவியில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ மோரலாட் இது வந்து டாடா மோட்டர்ஸ் கொடுத்த அப்டேட்டு கர்வ் இவியில் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. மேபி இனி அடுத்தது வர இருக்கிற ஹேரியர் இவிலையும் பார்த்தீங்கன்னா அது செட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பேட்டரியை. ஸோ அடுத்தது அது மட்டும் இல்லாமல் டாடா மோட்டர்ஸ் கரண்ட் இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மார்க்கெட் வந்து 60% ஆஃப் த மார்க்கெட் ஷேர் வந்து டாடா மோட்டர்ஸ் தான் வச்சிருக்காங்க. டாப் 10 பொசிஷன் குளோபல் லெவல் கம்பெனிஸ் கூட இப்போ ஃபைட் பண்ணுறாங்க. இந்தியன் லெவலில் அவங்க எல்லா கம்பெனியுமே பீட் பண்ணி மேலே வந்துட்டாங்க. மார்க்கெட் கேப்லேஷன் அடிப்படையில் ஜூலையில் தான் வந்து $51 பில்லியன் மார்க்கெட் கேப்லேஷன் அட்டன் பண்ணி டாப் 10 குளோபல் பொசிஷன் லெவலுக்குள்ள வந்து அவங்க வந்து காம்படிட்டிவ் கம்பெனியாக இருக்கிறாங்க டாடா மோட்டர்ஸ். மோரலாட் இது வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட். ஷேர் பிரைஸ் இன்னைக்கு ஃபிளாட் நெகட்டிவ்ல தான் இருக்குது. யாரும் அந்த ஆர்பிட்ராஜை மறந்துடாதீங்க டாடா மோட்டர்ஸுக்கு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி, ஆக்சுவலாக இந்தியனோட டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்த ராஜ்நாத் சிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யூஎஸ்க்கு போயிருந்தாங்க. அங்கே வந்து விசிட் கொடுத்துருந்தாங்க. அங்கே சில முடிவுகள்லாம் ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாக வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா S1G 716 ரைஃபிள்ஸ் வந்து யூஎஸ்ல வந்து வாங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஎஸோட கம்பெனியாக இருக்கிற SIG SAR அப்படிங்கிற கம்பெனிட்ட வந்து கிட்டத்தட்ட 73,000 இந்தியன் ஆர்மிக்கு தேவையான ரைஃபிள்ஸ் S1G 716 அந்த ரைஃபிள் வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி 2019 பார்த்தீங்கன்னா 72,400 ரைஃபிள்ஸ் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ மோராட்டு இவங்க யூஎஸ்லேருந்து வாங்கின ரைஃபிள்ஸ் ஆர்டர் வந்து 1,40,000 யூனிட்ஸாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க், ஆக்சுவலாக இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மார்க்கெட்டில் 3% ஏற்றிருந்தாங்க. 1,414 ரூபா அந்த ரேஞ்சில் நான் பார்க்கும்போது ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் 1,420 ரூபாலாம் அன்றைக்கி தாண்டி போயிருக்கு அந்த ஷேர். 3% டேலியாக இருந்துச்சு. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா CLSA வந்து அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ரேஞ்சில் வந்து 28% இந்த ஸ்டாக் அப்சைட் போகும். 1,800 ரூபா பார்த்தீங்கன்னா டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு. என்ன கேட்டால் இண்டஸ்இண்ட் பேங்க் இந்த ரேஞ்சில் கூட 1-2ன்னு கன்சிடர் பண்ணலாம். வேல்யூஷன் படி வச்சு பார்க்கும்போது இண்டஸ்இண்ட் பேங்க் 1-2ன்னு கன்சிடர் பண்ணலாம். பட் பல்க் பையிங்கை வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்ல தவிர்க்கிறது நல்லதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். இண்டஸ்இண்ட் பேங்க்ல இது இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன், அதாவது ஷேர் மார்க்கெட்டில் என்ன அதிசயம்னா எப்போ வேணாலும் நடக்கலாம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்திருக்கு. ஸோ டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மார்க்கெட்டில் 9% வந்து காலையில் 12 PM வரைக்கும் ஏறி இந்த ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் மதியானத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2.5% நெகட்டிவ்ல இருக்குது. 8,074 ரூபா போன ஸ்டாக்கு இப்போ 7,173 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன். நேற்று நல்லா பெர்ஃபார்மன்ஸு, முந்தின நாள் நல்ல பெர்ஃபார்மன்ஸு, அதாவது 2 நாள்லேயே 25% ரேலியாக இருந்துச்சு இந்த ஸ்டாக்கு. இன்றைக்கும் 9% ரேலியான ஸ்டாக்கு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 2% நெகட்டிவாக இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் அந்த ஷேர் மேலே போகிறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நியூஸ் பேஸ் தான். இவங்க டாடா சன்ஸ் வந்து 20,000 கோடி டெப்ட் அடைச்சாங்க. ஸோ அந்த பாசிட்டிவ் அப்டேட் அடிச்சு தான் அந்த ஸ்டாக்லாம் மேலே போச்சு. ஸோ இது வந்து டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸில் வந்து அப்டேட்டு. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஜியோ பேமெண்ட் பேங்க்கில் ஒரு ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 82.17% வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஈக்விட்டி ஷேர் வந்து 68 கோடிக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6.8 crore ஷேரு, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா வச்சு 68 கோடிக்கு வந்து டோட்டல் கேஷ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட கம்ப்ளீட்டேஷன் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 27 நேற்றே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து அவங்களோட ஜியோ பேமெண்ட் பேங்க்ல வந்து ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா எலிக்ஸி, நேற்று மார்க்கெட்டில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஸ்டாக்கு இன்னைக்கு வந்து போட்டு பொழந்து எடுத்திருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் ஷேர் ப்ரைஸ் 8,200 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக 8.5% கிட்ட, அதாவது 8% மேலே இந்த ஸ்டாக் நெகட்டிவ்ல இருக்கு. நேற்று நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஸ்டாக் இன்னைக்கு ஏன் வந்து கீழே விழுந்திருக்குன்னு கேட்பீங்க. நேற்று இந்த டாடா ஸ்டாக்லாம் மேலே போகிறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நியூஸ் பேஸ் வச்சு தான் ராலி ஆச்சு. ஸோ இவங்களுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோட்டக் ஈக்விட்டிஸ் வந்து செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோட்டக் ஈக்விட்டிஸ் இன்னைக்கு என்ன நினைச்சானோ தெரியல, எல்லா கம்பெனிஸ்க்குமே செல் ரேட்டிங் கொடுத்துருக்கான். ஸோ செல் ரேட்டிங் கொடுத்ததுல பார்த்தீங்கன்னா 38% வந்து இந்த டாடா எலிக்ஸிக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் போகும், எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ 12 அனாலிஸ்ட் கவரேஜ் பண்ணதில் 2 பேர் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, ஒருத்தங்க ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. மிச்சம் 9 பேர் வந்து பார்த்தீங்கன்னா செல் ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க டாடா எலிக்ஸிக்கு. ஸோ 5,500 ரூபா வரைக்கும் அந்த ஷேர் ப்ரைஸ் இறங்கும்னு சொல்கிறாங்க. மோராட் இது வந்து டாடா எலிக்ஸியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முத்தூட் மைக்ரோ ஃபினான்ஸில் வந்து அப்டேட்டு. இவங்க வந்து ஒரு டச் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கிற ட்ரிபிள் ஜம்போட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. நான் கன்வெர்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாட்டு $15 மில்லியன் வந்து ரைஸ் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அப்படி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சிஸ் இம்பாக்ட் இன்வெஸ்டாக இருக்கிற ப்ளூ ஆர்ச்சார்ட் அவங்களுக்கு கூட டிஸ்கஷனில் இருக்கிறாங்க. அடுத்தது ஒரு $35 மில்லியன் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஐடியாவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோராட் இது வந்து முத்தூட் மைக்ரோ ஃபினான்ஸ் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் கனரா பேங்க்ல வந்து அப்டேட்டு. கனரா பேங்க் வந்து ஒரு 3,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் டயர் 1 பாண்ட்ஸ் மூலமாட்டு ரைஸ் பண்ண இருக்கிறாங்க. ஸோ அதுக்கான கூப்பன் ரேட் அவங்க சொல்லியிருக்கிறது 8.27% வந்து கூப்பன் ரேட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கனரா பேங்க் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் அதானி என்டர்பிரைசஸ் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதானி என்டர்பிரைசஸ் 800 கோடி வந்து பப்ளிக் பாண்ட் இஷ்யூ மூலமாட்டு ரைஸ் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செப்டம்பர் 4 இதை வந்து வெளியிட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஜிக்யூஜி பார்ட்னர்ஸ், இவங்க வந்து அதானி குரூப் ஸ்டாக்ஸில் அதிக அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி GMR ஏர்போர்ட் இன்ஃப்ரா அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 4.74% ஸ்டேக்கில் இருந்ததை இப்போ 5.17% ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆல்ரெடி 2023 இவங்க 7.66% ஆஃப் த ஸ்டேக்கை இந்த GMR ஏர்போர்ட்டில் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. பட் சில கார்பரேட் ஆக்ஷன்ஸுக்கு வேண்டி
இவங்க வந்து ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா 5% கீழே கம்மி பண்ணாங்க ஜூலையில். பட் இப்போ மறுபடியும் வந்து 5% மேலே அந்த ஸ்டாக் இது ஸ்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்டில். இது வந்து ஜிகிஜி பார்ட்னர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஒரு சந்தோஷமான செய்தி. ஆக்சுவலாக எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க அந்த ஐஓசிஎல் டிவிடெண்ட் வரலன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. இன்னைக்கு ஐஓசிஎலோட டிவிடெண்ட் வந்துடுச்சு. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பாருங்கள் எல்லாரும். ஐஓசிஎலோட டிவிடெண்ட் எனக்கு கிரெடிட் ஆயிடுச்சு. யாருக்கெல்லாம் கிரெடிட் ஆயிடுச்சோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸில் கண்டினியூஸாக சில அப்டேட்ஸ்லாம் வந்துருக்கு. ரிலையன்ஸ் ஜியோ வந்து ப்ரீபெய்ட் பிளான்ஸுக்கும் ஃப்ரீ நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அப்படி ஒரு அப்டேட்டும் வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நெட்ஃப்ளிக்ஸ் பிளான் வந்து 1099 ரூபா இருந்தது, இப்போ 1499 ரூபாய்ட்டு மாற்றிருக்காங்க. டெல்கோட ப்ரைஸை வந்து 300 ரூபாய்ட்டு ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஜியோ வெப்சைட்டு ஜியோ ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோராட்டு வந்து இது ரிலையன்ஸ் ஜியோ கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வந்து நாளைக்கு நடக்க இருக்குது. 29 ஆகஸ்ட்டில் வந்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா கண்டக்ட் இருக்கிறாங்க 2 மணிக்கு Thursday. ஸோ இதில் வந்து 47th ஆனுவல் ஜெனரல் மீட்டிங். இதில் வந்து 5 டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டிசிஷன் வந்து எடுக்க இருக்கிறாங்க. ரீட்டெயிலுக்கு தனியாக ஐபிஓ வர முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலையன்ஸ் ஜியோ அதுக்கும் ஐபிஓ வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி முடிவெடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ரிலையன்ஸ் ஜியோவோட ஐபிஓ வந்து ஒரு $112 பில்லியன் 2025 பார்த்தீங்கன்னா வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. வித்தின் 5 இயர்ஸில் ரீட்டைல் செக்டாரையும் தனியாட்டு லிஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த O2C பிஸ்னஸ் செக்மெண்ட் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சில அப்டேட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. சில ஸ்டேக் சேல் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆயில் டு கெமிக்கல் பிஸ்னஸில் நியூ எனர்ஜி ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஐடியாலாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வேண்டி $1 பில்லியன் வந்து சோலார் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது 5G மானிட்டேஷன் பிளான் இதுலேயும் வந்து சில அப்டேட்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. அடுத்தது சக்சஷன் பிளான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இன்வெஸ்டர்ஸோட அப்டேட்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் இருக்கிற க்ரோத்து அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு வந்து ரிலையன்ஸோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் இருக்குது. ஸோ அதில் வந்து நிறைய அப்டேட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் டிஎல்எஃப்ல வந்து அப்டேட்டு. டிஎல்எஃப்ல இருக்க பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ வந்து அந்த கம்பெனியை விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் 0 டெப்ட்டுக்கு கொண்டு போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து டிஎல்எஃப் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸில் வந்து அப்டேட்டு. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸோட சப்சிடரி தான் ஜியோ லீசிங் சர்வீஸ் லிமிடெட். இவங்க வந்து ஒரு 67.50 crores வந்து ரிலையன்ஸ் இன்டர்நேஷனல் லீசிங் ஐஎஃப்சி லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ 8.1% கன்வெர்ட்டிபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரிலையன்ஸ் இன்டர்நேஷனல் லீசிங் ஐஎஃப்சி லிமிடெடுங்கிறது ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர், அதாவது 50-50 ஜாயிண்ட் வெஞ்சரு. இந்த ரிலையன்ஸ் லீசிங் சர்வீஸ் லிமிடெடும் ரிலையன்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் பிஸ்னஸ் வெஞ்சர்ஸ் லிமிடெடும் சேர்ந்து தான் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் ரன் பண்ணுறாங்க. இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஒரு ஹோலி ஒன் சப்சிடரியாக இருக்குது. இதில் தான் வந்து ஜியோ ஃபினான்ஷியலோட ஹோலி ஒன் சப்சிடரி ஜியோ லீசிங் சர்வீஸ் லிமிடெட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மோராட் இது வந்து ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் என்எஸ்சியில் வந்து அப்டேட்டு. என்எஸ்சி வந்து அவங்களோட ஐபிஓ பிளானை வந்து ரிவைவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. ஆக்சுவலாக 8 வருஷத்தில் இது வந்து 3வது வாட்டி. ஆல்ரெடி இவங்க வந்து 8 வருஷமாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த 8 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க மறுபடியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து செபிட்டை வந்து இவங்க நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டை வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிராஃப்டட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணுவாங்க மார்க்கெட் ரெகுலேட்டர்கிட்ட ஐபிஓ வரதுக்கு. ஸோ இந்த என்ஓசின்னு சொல்லுவாங்க, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு இவங்க கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டிராஃப்டட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆக சான்சஸ் இருக்குது என்எஸ்சி. ஸோ இது வந்து என்எஸ்சி கொடுத்த அப்டேட். அவங்க ஐபிஓ பிளானை வந்து ரிவைவ் பண்ணுறாங்க. மோராட்டி என்எஸ்சி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் 39% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. 2567 கோடி பண்ணியிருந்தாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 51% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4510 கோடி பண்ணியிருக்காங்க. டெய்லி ட்ரேடட் வால்யூம் 1,22,872 கோடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.